அதிமுகவிற்குள் தற்போது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வடிவில் வெடித்திருக்கும் இந்த புதிய கிளர்ச்சி தான் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தின் தற்போதைய ஹாட் டாபிக். அதிருப்தியாளர்களை சமரசம் செய்ய கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கிய புதிய உயர் பதவிகளை முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மொத்தமாக நிராகரித்துள்ளனர். இது சாதாரண அதிருப்தி அல்ல. அதிமுகவை அடுத்த ஒரு பிளவை நோக்கி நகர்த்தக்கூடிய மிகப்பெரிய உட்கட்சி பூசல் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். என்ன நடக்கிறது அதிமுகவிற்குள்? நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக 47 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதில் பெரும்பான்மையான வேட்பாளர்கள் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு தோல்வி அடைந்ததால் தொண்டர்கள் பெரும் மனச்சோர்வடைந்தனர். இதன் தொடர்ச்சியாக தவேக அரசு பெரும்பான்மை நிரூபித்த போது 25 அதிமுக எம்எல்ஏக்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தனர். இதனால் 26 முக்கிய நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து அதிரடியாக நீக்கினார் இபிஎஸ். பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்க அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதையடுத்து இந்த விவகாரம் பாஜக தேசிய தலைமை வரை கொண்டு செல்லப்பட்டு டெல்லி மூலமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டும் பதவி கொடுக்காமல் காலம் தாழ்த்தினார் எடப்பாடி பழனிசாமி. பிறகு ஜூன் 28 அன்று வெளியிட்ட சமரச பட்டியலில் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் மற்றவர்களுக்கு தேர்தல் பிரிவு பதவிகளும் வழங்கப்பட்டன. ஆனால் எங்களுக்கு பழைய மாவட்ட செயலாளர் பதவிதான் வேண்டும் என்று கூறி நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன் உள்ளிட்ட 10 மூத்த தலைவர்கள் இபிஎஸ்க்கு அதிருப்தி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். இந்த பதவிகளை நிராகரித்தது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கோவையில் உள்ள தொண்டாமுத்தூர் தொகுதி நிர்வாகிகளுடன் 2வது முறையாக ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். அப்போது ஆக்ரோஷமாக பேசிய எஸ்பி வேலுமணி, என்னை நம்பி வந்த 30 பேருக்கு இன்னும் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்படவில்லை. அவர்களை நடுக்கடலில் தவிக்க விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்வது? தங்கமணி, வீரமணி, சண்முகம், விஜயபாஸ்கர் என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் மாவட்டங்களில் ஜாம்பவான்கள், செலவு செய்து கட்சியை வளர்த்தவர்கள். அவர்களுக்கு பதவி கொடுக்காத போது எனக்கு மட்டும் எதற்கு பதவி? நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன் என்று ஓபனாக சவால் விட்டுள்ளார். அங்கிருந்த நிர்வாகிகளும் வேலுமணி எடுக்கும் எந்த முடிவிற்கும் தாங்கள் கட்டுப்படுவதாக உறுதி கொடுத்திருப்பதால் இபிஎஸ் வேலுமணி மோதல் இப்போது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அதிமுகவின் இந்த உட்கட்சி மோதலுக்கு நடுவில் தான் மிக முக்கிய திருப்பமாக தமிழக வெற்றி கழகத்தின் மெகா வியூகம் அரங்கேறுகிறது. ஏற்கனவே தவேக அரசுக்கு ஆதரவளித்த 25 எம்எல்ஏக்களில் 4 பேர் அதிகாரப்பூர்வமாக தவேகவில் இணைந்துவிட்ட நிலையில் இப்போது அடுத்த அதிரடியாக புதுக்கோட்டை சி. விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகிய இருவரும் தங்களுடைய எம்எல்ஏக்கள் பதவிகளை அதிரடியாக ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்திருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து மயிலம் தொகுதி எம்எல்ஏ சி.வி. சண்முகமும் தன்னுடைய ஆதரவாளர்களான 5 எம்எல்ஏக்களுடன் தவேகவில் இணைய தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அதே போல எஸ்பி வேலுமணியும் தவேக தரப்போடு பேசி வருவதாகவும் விரைவில் உங்களது இறுதி முடிவை சொல்லுங்கள் என்று தவேக தரப்பில் இருந்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாகவும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாநில அளவிலான முக்கிய கட்சி பதவி மற்றும் வாரிய தலைவர் பதவிகளை கேட்டு இவர்கள் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கட்சியில் இணைந்த பிறகு கண்டிப்பாக பதவி வழங்கப்படும் என்று சி.வி. சண்முகத்திடம் தவேக தலைமை உறுதி கொடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் உலா வருகிறது. இதுவரை எடப்பாடி ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்த 8 பேர் தவேகவில் இணைந்திருக்கிறார்கள். இந்த லிஸ்ட் இன்னும் நீளும் என்கின்றனர் அதிமுக சீனியர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய இருபெரும் தலைவர்களால் வளர்க்கப்பட்ட அதிமுக எனும் ஆழ விருட்சம் தொடர் தோல்விகளாலும் தவறான முடிவுகளாலும் கரைந்து கொண்டிருப்பதாக மூத்த தலைவர்களே குற்றம் சாட்டும் இந்த சூழலில் தவேகவின் ஆஃபரை ஏற்று சி.வி. சண்முகமும் வேலுமணியும் தவேகவிற்கு சென்றால் அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகும்? எடப்பாடி பழனிசாமி இந்த சரிவை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.